ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கும்பாடி கிராம மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்ப உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மல்லிகா. என் கூட என் பார்ட்னரா வந்திருக்கவங்க பேரு சுகப்பிரியா. நாங்க ஏ டீம். இரண்டாவது அணி. வணக்கம், என் பேர் ஜோதி. என் கூட வந்திருக்கவங்க பேர் சாந்தி. நாங்கள் பி டீம். மூன்றாவது அணி. இப்போ உங்களுடைய அறிமுகம். வணக்கம், என் பேர் வசந்தா. என் கூட வந்திருக்கவங்க ஆதிலட்சுமி. நாங்கள் சி டீம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி வி கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் இப்பொழுது 4ஆம் சுற்று ஆரம்பம். நான்காவது சுற்று. டீம் ஏக்கான முதல் கேள்வி. 120 வினாடிகள் இருக்குது. அதை நிமிடங்களா மாத்துங்க. அப்படி மாத்துனா எத்தனை நிமிடம் கிடைக்கும்? 2 நிமிஷம். சரியான பதில். 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு இந்த கேள்விக்கு. அடுத்த கேள்வி. 5400 வினாடிகள் அப்படின்றது எத்தனை மணி நேரத்துக்கு சமம்? 48. தவறான விடை. டீம் பி, நீங்க முயற்சி செய்யலாம். 9 மணி நேரம். இதுவும் தவறான விடை. டீம் சி, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவங்களும் சொல்லலை, டீம் பி நீங்களும் சொல்லலை, டீம் சியும் சொல்லலை. இதற்கான பதிலை சொல்கிறேன். 5400 நொடிகள்ங்கிறது 1.5 மணி நேரத்திற்கு சமமானது. இப்போ டீம் ஏ உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போகலாம். டீம் ஏ உங்களுக்கான 3ஆவது கேள்வி. 2.5 மணி நேரம் என்பது எத்தனை நிமிடம்? 150 நிமிடங்கள். சரியான விடை. டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கு. 3/4 மணி நேரம், அதாவது 45 நிமிடங்கள். இந்த 45 நிமிடங்களை நீங்க வினாடிகளா மாத்தினா எத்தனை வினாடிகள் வரும்? 2700. சரியான பதில். டீம் ஏ உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நிறைவான கேள்வி. அதாவது 9000 வினாடிகள் அப்படின்றது எத்தனை மணி நேரத்திற்கு நிகரானது? 1/4 மணி நேரம். தவறா சொல்லிக்கிறீங்க. டீம் பி முயற்சி செய்றீங்களா? 1 மணி நேரம் 15 நிமிடங்கள். தவறான விடை. டீம் சி, நீங்க முயற்சிக்கலாம். தெரியாது சார் எங்களுக்கு. டீம் ஏ அவங்களுடைய கேள்விக்கு அவங்களும் பதில் சொல்லலை. பியும் தவறான பதிலை தான் சொன்னாங்க. சி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த கேள்விக்கான பதிலை இப்போ என்னன்னு பார்ப்போம். அதோடைய விளக்கத்தை முன்னால் பார்ப்போம்.
ஏற்கனவே ஒரு கணக்கில் சொன்னது போல் 1 மணி நேரம் அப்படின்னா 3600 நொடிகள், அதாவது 3600 வினாடிகள். அப்போது 2 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணுங்கள். அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணுங்கள். தனியாக ஒரு அரை மணி நேரம் பார்த்தா 1800 வினாடிகள். அப்போ ஒரு 3600, அடுத்து ஒரு 3600, அடுத்து ஒரு 1800, மூணையும் கூட்டுங்க, 9000 வினாடிகள் வந்துருச்சா? 2.5 மணி நேரம் கணக்கு வரும். ஏ அணிக்கான கேள்விகள் முடிவடைந்ததுமா? இப்போ டீம் பி உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாக போகுது. டீம் பி உங்களுக்கான முதல் கேள்வி இந்த சுற்றில் 11:50 சரிங்களா? இதை முழுக்க நிமிடங்களாக மாற்றி சொல்லுங்கள். 710 நிமிடங்கள். சரியான விடை. உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது கேள்வி பி அணிக்கு. 60 மாதங்கள் என்பது எத்தனை வருடங்களுக்கு நிகரானது? 5 வருடங்களுக்கு சமமானது. சரியான பதில். டீம் பி உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். 4வது சுற்றில் இந்த வருஷம் ஆகஸ்ட்ல இருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் எத்தனை மாதங்கள்? 13 மாதங்கள். சரியான பதில். இந்த கேள்விக்கு டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். இன்னும் 2 கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. 294 நாட்கள் அப்படின்றது எத்தனை வாரங்களுக்கு சமம்? 42 வாரங்கள். 42 வாரங்கள் வந்து சரியான பதில். உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். இந்த சுற்றில் உங்களுக்கான நிறைவான கேள்வி. டிசம்பர் 15, 2014 ஜனவரி 15, 2015 வரை எத்தனை நாட்கள்? 32 நாட்கள். சரியான பதில். இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான கேள்விகள் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த டீம் சிக்கான கேள்விகள் ஆரம்பமாகுது. டீம் சி உங்களுக்கான முதல் கேள்வி இந்த சுற்றுல 3 நாட்களுக்கு மொத்தமா எத்தனை மணி நேரம்? 72 மணி நேரம் சார். சரியான பதில் சொல்லிக்கிறீங்க. டீம் சி உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி. மாடசாமி தன்னுடைய வயலுக்கு வந்து வேலி போடுறாரு. அவர் இந்த வேலிக்காக அந்த கம்பிகள் மாதிரி வாங்குறாரு. வேலி கம்பி போடுவாங்க இல்லையா, அதுக்காக வாங்குறாரு. அப்போ இந்த பக்கம் ஒரு 10 மீட்டர் போடுறாரு, இந்த அப்புறம் இன்னொரு சைடில் ஒரு 8 மீட்டர் போடுறாரு, பின் சைடில் ஒரு 12 மீட்டர், அப்புறம் இந்த பக்கம் ஒரு 4 மீட்டர் போடுறாரு. மொத்தம் அப்படின்னா எத்தனை மீட்டர் ஆச்சு? 34 மீட்டருங்க சார். சரியான பதில். உங்களுக்கு இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி. ஒரு சதுரத்தில் ஒரு பக்கத்தோடைய அளவு 12 சென்டிமீட்டர். அந்த சதுரத்தினுடைய மொத்த அளவு எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? 48 சென்டிமீட்டருங்க சார். சரியான பதில். இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இன்னும் 2 கேள்விகள் இந்த சுற்றில் உங்களுக்கு பாக்கி இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 550 பேர் படிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரிசமமாக 11 வகுப்பறையில் பிரித்து உட்கார வைக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு வகுப்பறையிலையுமே எத்தனை குழந்தைகள் வந்து இருப்பாங்க? 50 பேரா பிரிக்கிறாங்க சார். சரியான பதில். இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இன்னும் ஒரே ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு பாக்கி இருக்குது. ஒரு கடையில் அதாவது 114 பல்புகள் வந்து இருக்குது. அது 59 சேல்ஸ் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது எத்தனை பல்ப் இருக்கும்? தெரியல. டீம் சி இந்த கேள்விக்கு பதில் சொல்லலை. டீம் ஏ இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த சான்ஸ் வருது, உங்கள் பதிலை நீங்கள் சொல்லலாம். 55. சரியான பதில் சொல்லிக்கிறீங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். நான்காவது சுற்று முடிஞ்சது.
இப்போ இந்த சுற்றில் நீங்கள் வாங்கின மதிப்பெண்கள் எல்லாருமே பார்ப்போம். டீம் ஏ 35 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் பி 50 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. டீம் சி 40 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடல். கலந்துரையாடலில் இன்று மின்சாரத்தில் கணிதம். கலந்துரையாடுபவர்கள் உதவி செயற்பொறியாளர் முத்துராமலிங்கம் மற்றும் உதவி பொறியாளர் ராஜலட்சுமி, தமிழ்நாடு மின்சார வாரியம், கப்பலூர், மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் ஜெயலட்சுமி. என் பெயர் ஆதிலட்சுமி. என் பேர் வெள்ளையம்மாள். என் பேர் பவுன்தாய். என் பேர் மாரீஸ்வரி. என் பெயர் ஜோதி. நாங்கள் கொம்பாடி கிராமத்திலிருந்து 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து வந்திருக்கோம். இங்கே மின்சாரத்தில் கணிதம் என்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிற நாங்கள் வந்திருக்கோம். வணக்கம், எனது பெயர் முத்துராமலிங்கம். நான் உதவி செயற்பொறியாளர், பகிர்மானம், கப்பலூர் பதவியில் பணிபுரிகின்றேன். 100 நாள் திட்டத்தில் வேலை பார்க்கும் பொதுமக்களுக்காக மின்சாரத்தில் கணிதம் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி கலந்துரையாடல் செய்ய வந்திருக்கின்றேன். என்னுடன் எனது பெயர் ராஜலட்சுமி. நான் உதவி மின் பொறியாளர், தொழிற்பேட்டை, கப்பலூர் பிரிவிலிருந்து கொம்பாடி கிராமத்திலிருந்து 100 நாள் வேலை பார்க்கும் மக்களுக்கு மின்சாரம் மற்றும் கணக்கியல் எப்படி உபயோகப்படுத்துறது என்பதை கூற வந்திருக்கிறேன். சார், எங்கள் வீட்டில் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்கன்னே தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வீட்டு மின் இணைப்புக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1. அது நிலையான கட்டணம் சொல்லிட்டு ஒரு ₹20 வசூல் பண்ணுவாங்க. நீங்கள் மின்சாரம் உபயோகப்படுத்துகிறீங்களோ பயன்படுத்தலையோ நிலையான கட்டணம் ₹20. ப்ளஸ் நீங்கள் பயன்படுத்துகிற மின் அளவுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1. அது வந்து 100 யூனிட் வரைக்கும் ₹1 கணக்கு இது பண்ணுவாங்க. அதே இது வந்து 100 யூனிட்டுக்கு மேலே போகுது, 1000 வாட்ஸுக்கு மேலே போகுது அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ₹1.50. அந்த ₹1.50 அந்த நிலையான கட்டணம் ₹20. இவங்க சொன்னது புரியுதுங்களா? புரிஞ்சது சார். அதாவது ஒரு மாதத்திற்கு நிலையான கட்டணம் ₹20. ஆனால் உங்களது பில்லில் வந்து 2 மாத கட்டணம் வசூல் பண்ணும்போது ₹40 பில் வரும். அதை பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு தெரியல சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். வீடுகளில் 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் மின் அளவீடு எடுக்கப்படுகிறது. அதனால் 2 மாதத்திற்கு உள்ள நிலையான கட்டணம் ₹40 என்று குறிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு மாதமும் ஒரு முதலில் வரும் 100 யூனிட்டுக்கு வந்து ₹1 மீதம் கணக்கப்படுகிறது. அதற்கு மேல் வரும் ஒவ்வொரு 100 யூனிட்டிற்கும் ₹1.50 வீதம் கணக்கிடப்படுகிறது. அதற்கு மேல் வரும் 201 முதல் 501 யூனிட் வரைக்கும் உள்ளது ₹3 வசூல்படுகிறது. 501 முதல் மேலே உள்ள யூனிட்டுக்கு ₹5.75 வசூல் செய்யப்படுகிறது. அதனால் நீங்கள் மிகவும் குறைந்த முறையில் மின்சாரத்தை உபயோகப்படுத்தி மின்சாரத்தை சிக்கனப்படுத்தி நீங்களும் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சார், எங்கள் வீடு ஊருக்கு கடைசியில் இருக்குது சார். எங்கள் வீட்டில் பல்பே எரியலை. அது என்ன காரணம்? நாங்கள் என்ன சார் செய்யணும்? நல்ல கேள்விம்மா. இதுலேயும் வந்து கணிதம் பயன்படுகிறது. என்ன கேட்டிங்கன்னா, தூரம் அதிகமாக மின்மாற்றியிலிருந்து உங்கள் வீட்டினுடைய தூரம் எவ்வளோ அதிகமாக தூரத்தில் உள்ளதோ அவ்வளோ தூரத்தில் வோல்டேஜ் லெவலுடைய அளவு குறைகிறது. அதனால் அந்த பல்பு எரியறதுக்கு வேண்டிய வோல்டேஜ் இல்லாமல் இருந்தால் அந்த பல்பு சரியாக எரியறதில்லை. ஆனால் நீங்கள் வந்து அந்த பகுதியில் உள்ள உதவி மின்பொறியாளரை சந்தித்து இந்த மாதிரி என்னுடைய பல்பு எரியலைங்க சார், அந்த வோல்டேஜ் இவ்வளோ கம்மியாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணினீங்கன்னா அவங்க உடனடியாக வந்து இந்த உங்கள் வீட்டுக்கு அருகிலேயோ அந்த கம்பிகளை மாற்றியோ அல்லது மின் சாதனங்களை மின் மாற்றிகளை புதிதாக நிறுவியோ உங்கள் பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஓய்வுபடுத்தும் விதமாக குறைந்த அழுத்தத்தை குறைத்து விட்டு உங்களுக்கு புதிய மின்மாட்டிகளை அமைத்து புதிய அந்த 230 வோல்ட் நிறைவான மின்சாரத்தை உங்களுக்கு தருவார்கள். ஆனால் அந்தந்த பகுதியில் உள்ள உதவி மின்பொறியாளரை சந்தித்து தங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கூறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் எரியலைன்னா அந்தந்த நீங்கள் பில் கட்டுறீங்க இல்லையா, இப்போ கொம்பாடினா கிழக்கு திருமங்கலம்னு ஒரு பிரிவு இருக்குது. அது வந்து இங்கே திருமங்கலத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய ஏரியா தான். அதுவும் அவங்ககிட்ட வந்து சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் நிறைய இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கே வோல்டேஜ் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் புதிய டிரான்ஸ்ஃபார்மரு புதிய லைனை இழுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எங்களுக்கு தெரியாது எந்த வீட்டில் கம்மியாக இருக்குது ஊரில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் தெரியாது இல்லையா. நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். அங்கே கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ணதுனால கரண்ட் பில் அதிகமாதியாங்க சார். கரண்ட் அடுப்பில்
அந்த மின்சாரத்தை கரண்ட் அடுப்புனது ஹீட்டு, அந்த வெப்பம் தான் நமக்கு வெளியே வந்து நமக்கு சூடாகிறது எல்லாமே. ஸோ அந்த வெப்ப ஆற்றலாக மாறுறதுக்கு, மின்சாரத்தை வெப்ப ஆற்றலாக மாறுறதுக்கு அதிகமான மின்சாரம் தேவைப்படுகிறது. அதில் உள்ள ஒரு காயில் மாதிரி இருக்கும், அந்த காயில் என்ன பண்ணும், அதிகமான மின்சாரத்தை எடுத்துக்கிறனால நமக்கு வந்து கரண்ட் வந்து அதிகமாக பயன்படுகிறது. ஆனால் அந்த மாதிரி அடுப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன அதில் செய்ய போகிறோம், இப்போ அதில் ஒரு சாம்பார் பண்ண போகிறோம் மின் அடுப்பில் அப்படின்னா முன்னாடியே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து அதை ஆன் பண்ணும்போது, அடுப்பை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது மட்டும்தான் அதிகமான கரண்ட் இழுக்கும். அதுக்கப்புறம் போக போக நம்ம ஆன்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு சாதாரணமாக இழுத்துகிட்டே இருக்கும். மின் அடுப்பில் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்டாக எல்லாம் எடுத்து வச்சுக்கிறணும். இந்த இது புரியுதுங்களாம்மா உங்களுக்கு? கொஞ்சம் புரியுதுங்க சார், இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள் சார். நல்லதுக்குமா. இது வந்து 2 கிலோவாட் உள்ள மின் சாதனத்தை, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அடுப்பை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து 1 மணி நேரத்துக்கு 2 யூனிட் செலவாகும். அப்போது நீங்கள் 10 மணி நேரம் அந்த கரண்ட் அடுப்பை உபயோகப்படுத்துனீங்கன்னா 20 யூனிட் ஒரே நாளில் உங்களுக்கு செலவாகிவிடும். அப்போ அதிகமான மின் கட்டணம் வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால் குறைந்த அளவு உள்ள மின் சாதனம் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 1 கிலோவாட் உள்ள மின்சாரத்தை அதிக நேரம் உபயோகப்படுத்தலாம், கரண்ட் பில்லும் குறையும். கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது மின்சாரத்தில் கணிதம். கலந்துரையாடியவர் உதவி செயற்பொறியாளர் முத்துராமலிங்கம் மற்றும் உதவி பொறியாளர் ராஜலட்சுமி, தமிழ்நாடு மின்சார வாரியம், கப்பலூர், மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் கொம்பாடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நாடக கணிதம் கேட்கலாம். நாடகத்தின் பெயர் சுற்றுலாவும் சுலபமான கணக்கும். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பாரவத்தி கிராம மக்கள். இதில் வரும் கதாபாத்திரங்கள் லீலாவாக பூமா, மாலாவாக லக்ஷ்மி. நாடக கதை எழுதியவர் திரு ஜி நிரஞ்சன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. என்ன மாலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. நல்லா இருக்கேன். நான் என் குடும்பத்தோட 5 நாள் டூர் போயிருந்தேன். 5 நாள் டூரா? எந்தெந்த ஊருக்கு போயிருந்தீங்க? என்னென்ன பார்த்த? ரொம்ப ஜாலியாக இருந்தது தெரியுமா? அப்படியா? ஆமாம், 5 நாள் ஒரே கிராமத்தில் தான் தங்கியிருந்தோம். என்னது, கிராமத்துக்கா? ஏதோ வடநாட்டுக்கு போயிருக்கதாவில் நினச்சேன். கிராமம்னா சும்மாவா? மற்ற இடத்துக்கு போயிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்குமான்னு தெரியல. அப்படி என்னதான் பார்த்த? கொஞ்சம் சொல்ல, நானும் சந்தோஷப்படுவில்ல. நாங்கள் அங்கே போனது சுற்றி பார்க்கத்தான். ஆனால் அங்கே கிடைச்ச அனுபவமும் வேற. அப்படி என்ன அனுபவம் கிடைச்சது? அந்த டூரில் பல பேருக்கு கணக்கு கற்றுக் கொடுக்க முடிஞ்சது. என்னது, டூருக்கு போன இடத்துல கணக்கு சொல்லி கொடுத்தீங்களா? ஆமாம், அந்த கிராம மக்களுக்கு அனுபவ அறிவு இருந்துச்சு. ஆனால் கணக்கை எங்கே எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. என்ன சொல்கிற? ஆமாம், கணக்கோட அருமையை அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு வந்தோம். அப்படி என்னென்ன செஞ்சுட்டு வந்தீங்க? கொஞ்சம் விவரமாக சொல்லு. சொல்கிறேன். சரி சரி சொல்லு. முதல்ல நாங்கள் இறங்குனதும் மரங்கள் அடர்ந்த கிராமத்தில் சந்தோஷமாக பொழுதுபோக்கலாம்னு நினச்சோம். ஆனால் அப்போ ஒருத்தர் தங்க வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இதில் என்ன இருக்கு? இனிமே தான் விஷயமே இருக்கு. அவருக்கு 5 நாள் வாடகை எவ்வளோ வசூல் பண்ணணும்னு தெரியல. வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவருக்கு வாடகை எவ்வளோன்னு தெரியலையா? ஆமாம், முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு நாளைக்கு 150 ரூபா வாடகைன்னா 5 நாளைக்கு எவ்வளோ வாடகை? என்னது, 150 ரூபா தானா? ஆச்சரியமா இருக்கே. அது கிராமம்தான், இன்னும் சுற்றுலா தலமாக ஆகலை, அதான். அப்படியா? சரி சரி, நீ பதில சொல்லு. இரு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 150 ரூபானா 5 நாளைக்கு 750 ரூபா வருது. சரியா சொல்லிட்டியே, 750 ரூபா என்ன வருது. ஆனால் அவர் எவ்வளோ கேட்டாருன்னு தெரியுமா? என்ன அதிகமாக கேட்டாரா? அப்படி இல்லை, வெறும் 550 ரூபா தான் கேட்டார். அப்போ சந்தோஷமாக கொடுக்கணும் தானே, கம்மியாக தானே கேட்டார். அவரை ஏமாத்த மனசு வரல. அந்த கிராம மக்கள் ரொம்ப பாவம்.
அதனால தான் எங்கள் அப்பா சரியான விளக்கம் கொடுத்து அவருக்கு 750 ரூபாயும் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லவங்க தான் போங்க. சரி சரி, ரொம்ப புகழாத. அடுத்ததை கேளு. அடுத்ததா என்ன சொல்ற? அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. நல்லா ஆட்டம் போட்டீங்களா? ம் வத்தி போயிருந்துச்சு. என்னது வத்தி போயிருந்துச்சு? ஆமாம், பல வருஷமாக தூர் வராமல் மழையும் பெய்யாமல் அங்கே இருந்த பெரிய குளம் உரு தெரியாமல் போயிருந்துச்சு. அட கடவுளே, அப்படி என்னாச்சு? அந்த குளம் தூர் வர்றதுக்காக எவ்வளோ நீள ஆழம்னு அந்த கிராமத்து ஆளுங்கிட்ட கேட்டோம். எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நீல அகலம் தெரிஞ்சாதான் தூர் வருவாங்களா என்ன? ஆமாம், அந்த அளவுக்கு ஏற்பதான் தூர் வர காசு கேட்பாங்க. எப்படியோ அளவெடுக்க டவுன்லேருந்து ஏற்பாடு பண்ணோம். சரி, அளவு எப்படி எடுத்தீங்க? அதுவா, எங்கள் அப்பா தான் இன்ஜினியர் ஆச்சே, அவரே அளந்துட்டார். சரி, அது எவ்வளோ பெரிய குளம்? 590 அடி நீளமும் 520 அடி அகலமும் கொண்ட குளம். அடேங்கப்பா, பெரிய குளம்தான் போல. 590 அடின்னா எத்தனை மீட்டர்னு சொல்ல? ஐயையோ, ஒரு அடியே எத்தனை மீட்டர்னு தெரியாது. ஒரு அடி 0.30 மீட்டருக்கு சமம். அப்போ 590 அடி எவ்வளோ வரும்? 590 0.3 பெருக்கம் தானே. அப்படி பார்த்தா 177 மீட்டர் வருது. அடியை மீட்டரா மாற்றணும்னா உனக்கு பெருக்கணும்னு தெரியுது. ஆனால் ஒரு அடி எத்தனை மீட்டர்னு அடிப்படை அளவு தெரியலை. 500 அடி நான் எத்தனை மீட்டர்னு சொல்ல? 500 அடி நான் 150 மீட்டர் தானே. சரியா? ரொம்ப சரி. அப்புறம் என்ன, தூர் வாரினீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட 2 நாளா நாங்களும் கிராமத்தாலும் தூர் வரணும். என்னது, நீங்களா செலவை மிச்சம் பிடிச்சிட்டீங்களா? செலவு மிச்சம் பிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முக்கியமான விஷயம் எல்லோரும் வேர்வை சிந்தி பாடுபட்டதுக்கு பலன் கிடைச்சிச்சு. அப்படியா? என்னாச்சு? பல வருஷமா மழை பெய்யாம இருந்த ஊர்ல நல்ல மழை பெஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். மிச்சம் இருந்த நாள்ல என்ன பண்ணீங்க? 3 நாளைக்கு அப்புறம் 4ஆம் நாள் ஊரை நல்லா சுற்றி பார்த்தோம். அம்மாடி, இப்போயாவது ஊரை சுற்றி பார்த்தீங்களே. சுற்றி பார்த்தோம்னா ஊருக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கத்தான். இன்னும் என்னதான் செஞ்சீங்க? சின்ன சின்ன கணக்கில் போட்டு சொல்லி கற்றுக் கொடுத்தோம். எல்லாத்தையும் பண்ணோம்னு சேர்த்தே சொல்றியே, நீ என்ன பண்ண? என்ன இப்படி சொல்லிட்ட? நானும் என்னால் முடிஞ்சளவு கணக்கு சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? சும்மா கேட்டேன், எனக்கு தெரியாதா நீ கணக்கில் சிங்கம்னு? என்ன கணக்கில் சிங்கமா? ஆமாம், கணக்கில் புளின்னு சொல்லி புளிச்சு போச்சு. அதான் புதுசாக சொல்லி பார்த்தேன். சரிதான் போ. ஆமாம், 5ஆம் நாள் என்ன பண்ணீங்க? அதுவா, சந்தோஷமாக எல்லோரும் கூடி பேசி ஆனந்த கண்ணீரோடையும் எல்லோருக்கும் உதவி செஞ்ச மன நிறைவோடும் திரும்பி வந்தோம். சூப்பர் லீலா, உன் தோழின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நாடக கணிதத்தில் இதுவரை நீங்கள் கேட்ட நாடகம் சுற்றுலாவும் சுலபமான கணக்கும். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். நாடக கதை எழுதியவர் திரு ஜி நிரஞ்சன். நாடக இசையமைப்பு ஷியாமலாவாணி 90.4. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் திருமதி எம் பிரதீமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். வணக்கம், என் பேர் ஜி பஞ்சவர்ணம். ராஜேஸ்வரி ராணி என்னோட வந்திருக்காங்க. நாங்கள் வளையங்குளம் புதுக்கம்மையிலேருந்து கணக்கு கற்றுக்கிற வந்திருக்கோம். வணக்கம், என் பேர் எம் பிரதிமா. நான் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அடிப்படை கணக்கை பற்றி கற்றுத்தரலான்னு வந்திருக்கேன். கடிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இன்னொரு முள் இருக்கும். அந்த முள் என்னன்னா அது வந்து நொடி முள். இதே மாதிரி தான் நிமிட முள் மாதிரியே அதுவும் 12லிருந்து மற்றொரு முறை 12க்கு சுற்றி வரும்பதுக்கு 60
நொடிகளாகும். அதாவது ஒல்லியா இருக்க அந்த முள் வந்து நொடிமுள். இந்த சின்ன முள் மணிமுள்னு சொன்னேன். நீளமாக இருக்க அந்த முள் வந்து நிமிட முள். மற்றொரு அந்த சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த முள் வந்து ரொம்ப அது வந்து வேகமாக வேற அது வந்து நகரும். அந்த முள் வந்து நொடிமுள். அது எதுக்குன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இனி உங்கள் வீட்டு கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு 12 இருந்து மற்றொரு முறை முழுவதுமாக சுற்றி வருவதற்கு 60 நொடிகள். இப்போ அதே தான் ஒவ்வொரு எண்ணுக்கும் நடுவில் 5 பகுதிகள்னு சொன்னேன். ஒவ்வொரு பகுதியும் இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம், ஒரு நொடின்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு நொடி அப்படிங்கிறது நம்ம கண்ணிமைக்கிற நேரம். ஒரு தடவை அப்படி கண்ணிமைச்சு பாருங்க, அதுதான் ஒரு நொடி. அந்த நேரம் தான் இப்போ 12 1க்கு வரும்பொழுது 5 நொடிகள். திருப்பி 1 2க்கு வரும்பொழுது மற்றும் ஒரு 5 நொடி. இதே மாதிரி முறை முழுவதுமாக சுற்றி வருவதற்கு மொத்தம் 60 நொடிகள் எடுக்கும். அந்த முள்ளுக்கு வருவதற்கு 60 நொடிகள். அதாவது அந்த முள் முழுவதுமாக ஒரு முறை சுற்றி வந்தால் இந்த நிமிட முள் நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு எண்ணிலிருந்து மற்றொரு எண்ணிற்கு வரும். இப்போ நிமிட முள் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இதில் இருந்து மற்றொரு சின்ன பிரிவுக்கு வருதுன்னா அது வந்து 60 நொடி இந்த நொடிமுள் சுற்றி வந்துச்சுன்னா ஒரு நிமிடம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், 60 நிமிடங்கள் கொண்டது தான் 1 மணி நேரம்னு பார்த்தோம். அதே மாதிரி 60 நொடிகள் கொண்டது தான் ஒரு நிமிடம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? சரி, இப்போ சொல்லுங்க, எத்தனை நொடிகள் கொண்டது ஒரு நிமிடம்? 60 நொடிகள் கொண்டது ஒரு நிமிடம். ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள்னா 2 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்னு சொல்ல முடியுமா? 120 நிமிடங்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க. 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள்னா 2 மணி நேரத்திற்கு 120 நிமிடங்கள். 3 மணி நேரத்திற்கு சொல்ல முடியுமா உங்களால? 180 நிமிடங்கள். ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. 12 மணி நேரத்திற்கு எத்தனை நிமிடங்கள்னு சொல்ல முடியுமா? தெரியாது. சரி, பரவாயில்ல, நானே உங்களுக்கு விளக்கி சொல்றேன். 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடங்கள் சொன்னீங்க. 2 மணி நேரத்திற்கு 60 × 2 120 நிமிடங்கள். அதே போல் 12 மணி நேரத்திற்கு கேட்டேன். 12ஐயும் 60ஐயும் பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா மொத்தம் 720 நிமிடங்கள் வரும். அதாவது 12 மணி நேரத்திற்கு 720 நிமிடங்கள். இப்போது நீங்கள் தினம் காலையில் வேலைக்கு போகிறீங்க. எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? காலையில் 9 மணிக்கு போகிறோம் வேலைக்கு. சரி, மத்தியானம் சாப்பாடுறதுக்கு உங்களுக்கு விடுவாங்க. எத்தனை மணிக்கு விடுவாங்க? 1 மணிக்கு விடுவாங்க சாப்பாட்டை. அப்போது காலையில் 9 மணிக்கு போனீங்கன்னா 1 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. காலையில் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறீங்க? 4 மணி நேரம் நாங்கள் வேலை பார்க்குறோம். அப்படியா? சரி, மதிய வேலை சாப்பாட்டுக்கு அப்புறமும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? போகிறோம். அது எத்தனை மணிக்கு போகணும்? 1 மணிக்கு சாப்பிட வந்துடுறீங்க. திரும்ப எத்தனை மணிக்கு போவீங்க? 2 மணிக்கு போகிறோம். சரி, சாப்பாட்டு இடைவேளை நேரம் எவ்வளவு? 1 மணி நேரம் சாப்பாட்டையும். அப்போது 1 மணி நேரம் கழித்து திருப்பி நீங்கள் வேலைக்கு வருவீங்க. 2 மணிக்கு போயிட்டீங்கன்னா திரும்ப எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்ப்பீங்க? பொதுவான வேலை 6 மணி டு 2க்கு சாப்பிட போவோம். 2 to 6 வரை வேலை பார்ப்போம். சரி, அப்போ 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்க்குறீங்க. எத்தனை மணி நேரம் பார்க்குறீங்க? 4 மணி நேரம். அப்போது காலையில் ஒரு 4 மணி நேரம், மதிய வேலை சாப்பாட்டுக்கு அப்புறம் பிற்பாடு ஒரு 4 மணி நேரம். மொத்தம் எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க? 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. இப்போ உங்களால் நீங்கள் பார்க்குற வேலை எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்கிறத நீங்களே இப்போ கணக்கிட்டு சொல்ல முடியுது. இப்போ நீங்கள் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டீங்க மணி பார்க்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். இனி வரக்கூடிய பகுதிகளில் இன்னும் கால நேரத்தை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடலாம். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் திருமதி எம் பிரதிமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள்.
ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.